அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நமது வேட்டை தமிழின் தமிழனாய் தலை நிமிர்ந்து மனிதனாக வாழ்வோம். சிந்தனை துளி. திரையை தாண்டி ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா, இல்லை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோமா? காலை எழுந்தவுடன் கை போவது புத்தகத்தை நோக்கி அல்ல, செல்போனை நோக்கி. ஒரு வீடியோ, ஒரு ரீல், ஒரு சினிமா பாடல், ஒரு ஹீரோவின் வசனம், ஒரு ஹீரோயின் காட்சி பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேரம் போகிறது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. வணக்கம். இது நமது வேட்டை தமிழின் தமிழனாய் தலை நிமிர்ந்து மனிதனாக வாழ்வோம் என்கிற நிகழ்வு. சமூகத்தில் நடக்கும் தவறுகளை மட்டும் வேட்டையாடுவது அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் சில பழக்கங்களையும் வேட்டையாடுவோம். இன்றைய சிந்தனை குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிறிய சம்பவத்தை நினைத்து பாருங்கள். ஒரு மாணவன் நன்றாக படிக்கக்கூடியவன். அவனுடைய பெற்றோருக்கு ஒரு கனவு, நம்முடைய பையன் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று. அந்த பையனுக்கும் ஆரம்பத்தில் ஒரு கனவு இருந்தது. ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வாழ்க்கை, பெற்றோருக்கு ஒரு நல்ல எதிர்காலம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கைக்குள் செல்போன் நுழைந்தது. முதலில் 1/2 மணி நேரம், பிறகு 1 மணி நேரம், பிறகு 2 மணி நேரம், பிறகு இன்னும் ஒரு வீடியோ மட்டும் என்று ஆரம்பித்தது. அந்த இன்னும் ஒரு வீடியோ எப்போது 2 மணி ஆனது என்று அவனுக்கே தெரியவில்லை. மறுநாள் பள்ளியில் தூக்கம், படிப்பில் கவனமில்லை, தேர்வில் மதிப்பெண் குறைந்தது. பெற்றோர் கேட்டார்கள், என்ன ஆச்சு? அவன் சொன்னான், ஒன்றுமில்லை. ஆனால் உண்மையில் ஒன்றுமில்லை என்பதுதான் பிரச்சனை. அவனுடைய நேரம் போய்கொண்டிருந்தது, அவனுடைய கவனம் போய்கொண்டிருந்தது, அவனுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகி கொண்டிருந்தது. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். சினிமா தவறு என்று நான் சொல்லவில்லை. சினிமா ஒரு கலை, பாடல்கள் நல்லது, நடிகர்களை ரசிப்பதும் தவறு இல்லை. ஒரு நல்ல திரைப்படம் நம்மை சிந்திக்க வைக்கலாம். ஒரு நல்ல கதாபாத்திரம் நமக்கு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கலாம். பிரச்சனை சினிமா அல்ல. சினிமாவை ரசிப்பதிலிருந்து சினிமாவை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதுதான் பிரச்சனை. ஒரு நடிகர் திரையில் சண்டை போடுகிறார், நாம் ரசிக்கிறோம், அது அவருடைய வேலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன சண்டை போடுகிறோம்? வறுமையுடன், தோல்வியுடன், சோம்பேறித்தனத்துடன், அறியாமையுடன். நம்முடைய எதிர்காலத்திற்காகவா? இன்றைய இளைஞர்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் உடனே சொல்லிவிடுகிறீர்கள். அவருடைய திரைப்படங்கள் எத்தனை என்று கேட்டால், அவருடைய பிறந்த நாள் எப்போது என்று கேட்டால், அவருடைய புதிய படம் எப்போது வருகிறது என்று கேட்டால், அவருடைய வசனம் என்ன என்பதை கேட்டால், அவருடைய ஹேர் ஸ்டைல் எப்படி என்று கேட்டால் எல்லாம் தெரியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் இலக்கு என்ன என்று கேட்டால் சிலருக்கு பதில் இல்லை. இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு நடிகரின் வாழ்க்கையை பற்றி நமக்கு இவ்வளவு தெரிகிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும்? இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய மாணவர்களிடம் நான் சொல்ல விரும்புவது, உங்கள் வயதில் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் மீண்டும் கிடைக்காது. பள்ளி வாழ்க்கை மீண்டும் வராது, கல்லூரி வாழ்க்கை மீண்டும் வராது, இளமை மீண்டும் வராது. இன்று நீங்கள் செலவழிக்கும் 1 மணி நேரம் நாளை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? 1 மணி நேரத்தை ரீல்ஸில் செலவழிக்கிறோம், மற்றொரு மணி நேரத்தை சினிமா காட்சிகளில் செலவழிக்கிறோம், இன்னொரு மணி நேரத்தை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை பார்ப்பதில் செலவழிக்கிறோம். பிறகு எனக்கு நேரமே இல்லை என்று சொல்கிறோம். நேரம் இல்லை அல்ல, நேரத்தை எங்கே செலவழிக்கிறோம் என்பதுதான் கேள்வி.
அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? சினிமாவை முழுவதுமாக விட்டுவிட வேண்டுமா? வேண்டாம். செல்போனை தூக்கி எறிய வேண்டுமா? அதுவும் வேண்டாம். அதை நம்முடைய வாழ்க்கைக்கு அடிமையாகாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரம் மட்டும் பொழுதுபோக்குக்கு, மீதமுள்ள நேரம் படிப்புக்கு, உடற்பயிற்சிக்கு, புத்தக வாசிப்புக்கு, குடும்பத்துடன் பேசுவதற்கு, நண்பர்களுடன் நேரில் பழகுவதற்கு, ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வதற்கு, முக்கியமாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு. இளைஞர்களே, நீங்கள் ஒரு நடிகரின் ரசிகராக இருப்பதில் தவறு இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோவாக நீங்கள் இருக்க வேண்டும். திரையில் ஒரு ஹீரோ 100 பேரை அடிப்பதை பார்த்து கை தட்டாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் 100 பிரச்சனைகளை வெல்வதற்கான துணிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு திரைப்படத்தில் ஹீரோ கடைசியில் வெற்றி பெறுகிறார். அதற்கு நாம் கைத்தட்டுகிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற யார் உங்களுக்காக உழைக்கப் போகிறார்கள்? உங்கள் பெற்றோர் அல்ல, உங்கள் நண்பர்கள் அல்ல, நீங்கள் ரசிக்கும் நடிகர்கள் அல்ல, நீங்கள்தான் என்பது ஞாபகம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிறிய சவால். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு உங்கள் செல்போனை கொஞ்ச நேரம் கீழே வையுங்கள். உங்களிடம் நீங்களே 3 கேள்விகள் கேளுங்கள். 1, நான் வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும்? 2, அதற்காக இன்று நான் என்ன செய்தேன்? 3, என்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கும் ஒரு பழக்கம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் உண்மையான பதில் சொல்லுங்கள். யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களிடமே உண்மையாக இருங்கள். இளைஞர்களே, சினிமா திரையில் 2 மணி நேரம் ஓடிவிடும். படம் முடிந்துவிடும். விளக்குகள் எரியும். நாம் வீட்டிற்கு வந்து விடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ற திரைப்படம் ஒரு முறைதான் ஓடும். அதற்கு ரீடேக் கிடையாது, பாஸ் கிடையாது. வாழ்க்கையை டெலீட் செய்து மீண்டும் ஆரம்பிக்க முடியாது. அதனால் திரையில் வரும் ஹீரோவை ரசிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஹீரோவாக நாமே இருப்போம். உழைப்போம், கனவு காண்போம், கற்றுக்கொள்வோம். தோல்வியடைந்தால் மீண்டும் எழுவோம். பெற்றோரின் கனவை மதிப்போம். நம்முடைய எதிர்காலத்தை நாமே உருவாக்குவோம். சினிமாவை பாருங்கள், ஆனால் வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். செல்போனை பயன்படுத்துங்கள், ஆனால் செல்போன் உங்களை பயன்படுத்த விடாதீர்கள். ஒரு நடிகரை ரசிப்பது தவறல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழ்வதுதான் தவறு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திரையில் ஹீரோவாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. வாழ்க்கையில் நல்ல மனிதராக இருப்பதுதான் உண்மையான வெற்றி. நான் சொன்னதை மட்டும் கேட்காதீர்கள். இன்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை இன்று தொடங்குங்கள். இது வேட்டை தமிழின் மனிதனாக வாழ்வோம், தமிழனாய் தலை நிமிர்வோம் நிகழ்வு. நன்றி.